ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தல் பரப்புரையில் மத ரீதியான சர்ச்சைகள் தேசிய அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்று அரசியல் ரீதியாக சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. இந்தியாவில் கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்து 2021ஆம் ஆண்டு நடத்த வேண்டியது இன்னும் நடத்தப்படாமல் இருக்கிறது. இந்த சூழலில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை ஒன்றை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளது. நாடு முழுவதும் 1950 முதல் 2015 வரையிலான காலத்தில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொரு மதத்தினரின் விழுக்காடு எவ்வளவு என்பது இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கில் கொள்ளப்பட்டது என்பது தெளிவுபடுத்தவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவியின் மகளும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான ஷமிகா ரவி தலைமையிலான குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி 1950 மற்றும் 2015ஆம் ஆண்டு காலத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை 84.68 விழுக்காட்டிலிருந்து 78.06 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதாவது 7.82 விழுக்காடு குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 1950இல் 9.84 விழுக்காடாக இருந்த இஸ்லாமியர் மக்கள் தொகை 2015இல் 14.09 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. அதாவது 43.15 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி கிறிஸ்தவர் மக்கள் தொகை 2.24 விழுக்காட்டிலிருந்து 2.36 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இதன்படி 5.38 விழுக்காடு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. சீக்கியர் மக்கள் தொகை 1950இல் 1.24 விழுக்காட்டிலிருந்து 2015இல் 1.85 விழுக்காடாக மாறியிருக்கிறது. இதன் மூலம் சீக்கியர் மக்கள் தொகை 6.58 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 0.03 விழுக்காடாக இருந்த பார்சி எண்ணிக்கை 2015இல் 0.004 விழுக்காடாக குறைந்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, இலங்கை, நேபாளம், வங்கதேசம், பாகிஸ்தான், பூட்டான் மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளில் சிறுபான்மையினரின் பங்கு குறித்தும் இந்த அறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இஸ்லாமியர்களின் விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் மற்றும் சிறுபான்மையினரின் எண்ணிக்கை விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியருக்கு காங்கிரஸ் அளிக்கிறது என பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த அறிக்கை புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.